நேர்வழியோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்பிக்கொண்டிருக்கிற ஈமானிய உறவுகள், எந்த நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எது வழிகேடு என்று அல்லாஹ் சொன்னானோ அதே விஷயங்களில் மூழ்கி போவதை பார்க்கிறோம். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், அல்லாஹ்வினுடைய கோபத்துக்குட்பட்ட வழிகட்டு போன யூத கிறிஸ்தவர்களுடைய பாதை அல்ல. அந்த வழிகேட்டில், அந்த சிந்தனையில் இருந்து என்னை பாதுகாத்து விடு என்று கேட்கிற அந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டுதான் என் சகோதரன் பர்த்டே கொண்டாடுகிறான். வீட்டிலே பிள்ளைக்கான பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், திருமணம் என்று வந்துவிட்டால் அந்த திருமணத்தில் நடக்கிற ஒட்டுமொத்த அந்நிய கலாச்சாரங்கள், சிந்தனைகள், என் வீட்டின் நிகழ்வுகளில் நடக்கிற மாற்று மத கலாச்சாரங்கள், இதோ கிறிஸ்மஸ் வருகிறது, நியூ இயர் வருகிறது, அந்த விழாக்களை கொண்டாடுபவர்கள் கொண்டாடுகிறார்களோ இல்லையோ, இந்த நேர்வழியோடு இருக்கிற, நேர்வழியை தினம் தினம் கேட்கிற என் வாலிபன், என் சகோதரன் அந்த நாட்களை கொண்டாடுவதில் பெரும் கவனம் செலுத்துகிறான். அந்த நாட்களை கொண்டாடுவதில் ஒரு உயரிடத்திலே இருக்கிறான். எங்கிருந்து நாம் பேசுகிற வார்த்தைக்கும் ஓதுகிற ஓதலுக்கும் வாழுகிற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத பயணம் இல்லையா? சில வாலிபர்களை பார்க்கிறோம், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும், இதை தவிர வேறு பிரார்த்தனை செய்ய முடியாது. கழுத்திலே ஒரு சங்கிலி, காதிலே மின்னி, கையிலே ஒரு சங்கிலி, முழங்காலுக்கு மேலால் ஆடைகள் போட்டுக்கொண்டு, இல்லை என்றால் கிழிந்த ரவுசர்களை போட்டுக்கொண்டு சபைகளிலும் சந்திகளிலும் பார்க்கிற பொழுது இவர்கள் முஸ்லீம்களா என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அந்நியர்களாகவே உருமாறிப்போன என் ஈமானிய வாலிபர்களை இன்றைய சமுதாயத்தில் நிறையவே காணுகிறோம். ஒவ்வொரு நாளும் தொழுகையில் இவர்களுடைய பாதையை விட்டும் என்னை பாதுகாத்து நேர்வழியை தந்துவிடு என்று கேட்கிற அதே முஸ்லிம் தான் அவர்களுடைய பாதையில் ஒட்டுமொத்தமாக தன்னை அப்படியே மாய்த்துக் கொண்டான், அப்படியே மூழ்கடித்துக் கொண்டான். இஸ்லாமிய வழிமுறைகள், நேர்வழியின் சிந்தனைகள் வாலிபர்களுடைய உள்ளங்களில் இருந்து மெல்ல மெல்ல அருகி போய் கொண்டிருக்கின்றன. தொப்புளுக்கும் முளைங்காலுக்கும் கீழ் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் எல்லாம் பெரும் விழாக்களில், நிகழ்வுகளில் அரை காட்சட்டையோடு என் வாலிப சகோதரன் வந்து நிற்கிறான். வெட்கம், கூச்ச உணர்வு, மார்க்கம் இதை மறைக்க சொல்லி இருக்கிறதே என்கிற சிந்தனை எதுவுமே கிடையாது. ஒரு விளையாட்டுக்கு போடலாம், ஏதோ ஒரு இடத்தில் நான் அதற்குரிய இடத்திற்கு அதை பயன்படுத்துதல் என்பது தவறு கிடையாது. சபை சந்திகளில் எல்லாம், திருமண நிகழ்வுகளில் எல்லாம், பாடசாலை விழாக்களில் எல்லாம் இப்படி வந்து நிற்கிற வாலிப சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நேர்வழி உள்ளங்களில் இருந்து தூர போயிருக்கிறது. நான் எப்பொழுதெல்லாம் யூத நசாராக்களுடைய கலாச்சாரங்களை என்னால் பின்பற்றுகிற சிந்தனை என் உள்ளத்தில் இருக்கிறதோ, அதிலிருந்து விலக முடியவில்லையோ, நான் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கிற அந்த நேர்வழியை நான் பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நேர்வழி பெருமதியானது, அது மகத்துவமானது, அது சாதாரணமான அற்பமான விலைகளுக்கு கிடைக்கிற விஷயம் அல்ல. இந்த உலகத்தின் சந்தோஷங்களுக்காகவும், இந்த உலகத்தின் இன்பங்களுக்காகவும், இந்த உலகத்தின் நேசங்களுக்காகவும் விட்டு கொடுக்கிற அற்பமான விஷயமாக நேர்வழி மாறிவிடக்கூடாது. உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹுவின் தூதர் ஒரு அழகான உபதேசம் செய்கிறார்கள். ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்கிற உபதேசம். நீ துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நெருப்பிலிட்டு கரிக்கப்பட்டாலும், நீ துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நெருப்பிலிட்டு கரிக்கப்பட்டாலும், அல்லாஹுக்கு எதையும் நீ இணையாக்கி விடாதே.
அல்லாஹுக்கு யாரையும் நீ இணையாக்கி விடாதே. அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் நீ பின்னின்று விடாதே. யாருடைய திருப்திக்காகவும் அல்லாஹுடைய திருப்தியை இழந்து விடாதே என்ற ஒரு ஆழமான உபதேசத்தை உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள்.